திருச்சி மலைக்கோட்டையைச் சேர்ந்த எங்கள் ஜோதிடத்தில் கதம்பம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை வாரி பக்கத்தில் வைத்திருக்கும் சுக்கிரன் செந்தில், திருச்சி சுக்கிரன் செந்தில் அவர்கள் அவருடைய பொன்னான ஜோதிட கருத்துக்களை பதிவு செய்ய வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கம். ஸ்ரீ லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் நடத்தும் இரண்டாவது மாதாந்திர ஜோதிட ஆய்வு கருத்தரங்கம் காலையிலிருந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு கருத்தரானது தொடங்கி நடைபெற்று உள்ளது. இதற்கு எனக்கு முன்னால் பேசிய அமர்ந்திருக்கும் சூரிய நாராயணன் ஜோதிடர் ஐயா அவர்களுக்கும், ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், கேபி அஸ்ட்ராலஜியின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் பிரபல ஜோதிட நண்பர்கள் அத்தனை ஜோதிடர்களுக்கும் நண்பர் மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை தொடங்குகிறேன். எனது பெயர் பார்த்தீங்கன்னா செந்தில்குமார், சுக்கிரன் செந்தில்குமார், திருச்சி. இப்போ நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் என்ன தேவை அப்படிங்கிறதுல இது பார்க்கும்போது, நான் அதிர்ஷ்டசாலியா, எனக்கு எப்போ பணம் கிடைக்கும், நான் எப்போ குடும்பத்தில் குப்பையில் இருக்கக்கூடியவங்க கூட இன்றைக்கி கோபத்தில் இருக்கா, நான் இன்னும் வளரவே முடியல அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 108 பேர் குறையாமல், அதாவது புதுமுகங்கள் நிறைய கிட்டத்தட்ட 106 பேர் வந்தாங்க. அப்போ அவங்களாம் எங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு உயர்ந்திருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் இந்த அதிர்ஷ்டங்கள் இருந்திருந்தால் மட்டும்தான் உயர்ந்து வந்திருக்கக்கூடிய காலநிலை இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இல்லாமல் அவங்க ஜாதகத்தில் ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ நான் ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டக்காரகன், திடீர் பணக்காரன், திடீர் ஒரு திண்ணையில் படுத்திருந்தேன் சார், நீ ராஜாவாயிட்டேன். பல கால படத்தில், பழைய படத்தில் பார்த்துருப்பீங்க, கேஆர் விஜயாவோட நடிச்சிருப்பாங்க. அவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடிய பிச்சை பாத்திரத்தில் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. யானை மாலை போட்டு அரசன் ஆக்கிட்டு போயிடும். இன்னொருத்தர் தெருவில் பாடிக்கிட்டு இருப்பாரு, இசை பாடலை பாடி அவர் இசை அரச சபைக்கு இசையாயிடுவார். இன்னொருத்தர் சாதாரண வீராங்க தெருவில் சண்டை போட்டுருந்தவன் அந்த போர்படை தளபதிக்கு வீரன் ஆயிடுவான். இதெல்லாம் எப்படி நடந்தது? படத்தில் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம ஜோதிடத்தில் அங்கே வேலை செய்தா அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யுது. அப்போ ஏன் சுய ஜாதகத்தில் இதுக்கெல்லாம் என்ன சார் விதி விலக்கு இருக்கு, விதி என்ன இருக்கு, அது எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட சுய ஜாதகத்தில் லக்னம்னு என்று சொல்லக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அப்படின்னு எதை சார் லக்னமாக எடுத்துக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் லான்னு எங்கே போட்டிருக்கோ அதுதான் கிராஸ் பண்ணி கட்டம் போட்டிருப்பாங்க. சில இடத்துல லக்னம் எழுதியிருப்பாங்க, அதுதான் லக்னம். அந்த லக்னத்திற்கு 1, 5, 9 பாகங்களும் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய ஸ்தான அதிபதிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணக்காரகன், திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். சரி சார், அது மட்டும் இருந்துட்டா போகுதா? ராசி கட்டத்திலே பார்த்தீங்கன்னா 12 கட்டம் தான் இருக்கு. எல்லா ராசிகள், எல்லா மனிதர்களுக்கும், எல்லா ஜீவராசி, மனிதனாக பிறந்த அத்தனை உயிரினங்களுக்கும் 12 கட்டம் தான் ராசி கட்டம். அதில் நல்லது செய்யக்கூடிய கட்டமும் அங்கே தான் இருக்கு, கெட்டதை செய்யக்கூடிய கட்டமும் அங்கே தான் இருக்கு. 6 கட்டம் நல்லதை செய்யும், 6 கட்டம் கெட்டதை செய்யும். அதில் 3 கட்டம் ரொம்ப பாவத்தை செய்யும். அப்போ 6, 8, 12 பாவங்க தான் சொல்கிறோம். 6ஆம் பாகம், 8ஆம் பாகம், 12ஆம் பாகம். இப்படி இந்த மாதிரி நம்ம பொது வழியில் பேசும்போது எது 6, எது 8, எது 12 எங்களுக்கு நமக்கு தெரியாது. அப்போ இந்த காணொலியில் பார்க்குறவங்க உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பார்க்கணும், நம்மளோட லக்னம் என்ன. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் பாகமாகவும், 5ஆம் பாகம் சிம்மமாகவும், உங்களோட 9ஆம் பாகமும் தனுசாகவும் வரும். அப்போ கேந்திரன்னு சொல்கிறீங்களே சார், அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா, கேந்திரங்கிறது 1ஆம் பாகம், 4ஆம் பாகம். 4ங்கிறது எங்கே வரும்? கடகத்தில் வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாகங்கிறது உங்களுக்கு துலாத்துக்கும், 10ஆம் பாகம் மகரம். இதை தான் 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடியது. சரி, இந்த ஸ்தான அதிபதிகள் நல்லா வலுத்து இருந்தால், இதற்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இருந்தால் கண்டிப்பாக அவர் அதிர்ஷ்டசாலி, பணக்காரகன், உயர்வு வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவானா கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். பொதுவாக லக்னாதிபதி வீடுன்னு சொன்னப்போ ஒரு வீட்டுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய லக்னம் வீடு கொடுத்த அதிபதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ 6, 8, 12 மறையாமல், பாவக்கிரகங்களோட இணையாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டக்காரகன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா சினிமா நடிகர் யோகி பாபுன்னு ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்காரு, தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே.
அப்படியே பரட்ட தலை வந்து முடி நிறைய வச்சு நடிச்சிட்டு இருப்பார் இல்லையா, அவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? இது வந்து விமர்சனத்துக்காக சொல்லலை, கேட்டுக்கிட்டு இருக்கவங்க சரி, இங்க இருக்க ஜோதிடர்கள் விமர்சனத்துக்காக சொல்லலை. அப்ப அவர் அவரோட ஜாதகத்துல ஒரு மாற்றம் இருந்திருக்கா இல்லையா? கண்டிப்பா நடந்திருக்கும். அப்ப அவர் ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா அவர் கன்னி ராசி உத்திர நட்சத்திரம், அவர் ராகு திசையில தான் அவருக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டது. அப்ப இந்த ராகு திசை வந்து அவருக்கு வந்து நல்லது செய்தானா அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே ஒரு தசாபுத்தி காலங்கள நல்லது செய்யும். அப்ப நல்லது செய்யக்கூடிய தசாபுத்திகள் அதிக நல்லது செய்யக்கூடிய தசாபுத்திகள், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா ராகு திசை ஒண்ணு, அடுத்து குரு திசை ஒண்ணு, அடுத்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை. இந்த 3 தசாபுத்திகளுமே வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லதையும் கொடுத்துருக்கு, சிலருக்கு கெடுதலையும் கொடுத்துருக்கு. அப்ப இந்த மாதிரி தசாபுத்திகள் வரக்கூடிய காலத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்குமா? கண்டிப்பா அமைப்பு கொடுக்கும். சார் இது மட்டும் இல்லை, நம்ம ஜாதகத்துல 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்கணும். அப்ப 2ஆம் இடங்கிறது என்னது? தனத்தை சேர்க்கக்கூடியது. நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளால பலிதம் ஏற்படும், ஜோதிடர் இருந்தால் பலிதம் ஏற்பட்டு அதனால லாபத்தை சம்பாதிக்கிறது. வேலைக்கு போறதா இருந்தா அவங்களோட செய்யக்கூடிய தொழில திறம்பட செயல்பட்டு அந்த குடும்பத்தையோ அந்த தொழிலையும் காப்பாத்துறது. அப்ப அந்த ஜாதகருக்கு 2ஆம் பாவகம் சிறப்பா இருக்குமானா கண்டிப்பா இருக்கணும். அப்ப பூர்வ புண்ணியாதி பாவம் சொல்ல பாவகத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம்னு சொல்லக்கூடியதும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய ஜீவன காரகனும் நல்ல தொடர்புல இருந்தால் கண்டிப்பா வந்து பெரும் பணக்காரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உதாரண ஜாதகம் தான் இந்த யோகி பாபோட ஜாதகம் சொன்னோம். அவர் ஜாதகத்தில் பாருங்க, ராகதீசம் நடக்கும்போது 18 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அவர் சாதாரண ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா அவரோட ஜாதகமே ஒரு உதாரணம் சொல்லலாம். அது மாதிரி இப்போ சமீபத்தில் நடக்கிற இன்னைக்கு சிஎம் மாண்புமிகு விஜயா இருக்கார் இல்லையா, அவரோட ஜாதகம் கடக லக்னம் கடக ராசி தான். சுக்கிரதசை நடந்துகிட்டு இருக்கு, பாதகாதிபதி தசாபுத்தி தான், இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொடுக்குது இல்லையா? அப்ப எப்படி கொடுக்குது? அப்ப அந்த சுய ஆய்வு ஜாதகத்தில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து இங்க பரிசோதனை முறையில நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்படிலாம் வெற்றி கிடைக்குதுங்கிற விஷயத்த தெல்ல தெளிவா வருதா அப்படின்னா கண்டிப்பா வருது. அப்ப ஒரு ஜாதகருக்கு 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய புகழ் அந்தஸ்து சொல்லக்கூடியது, கௌரவத்தை சொல்லக்கூடியது 5ஆம் பாவமும் சிறப்பாக இருக்க வேண்டும். அது மாதிரி 10ஆம் ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இயங்கக்கூடிய 11ஆம் இடமும் சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் சிறப்பாக இயங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். அப்ப ஒவ்வொரு ஜாதக அமைப்புலையும் பல்வேறு காலநிலைகள் இருந்தாப்புல ஒவ்வொரு ஜாதகத்தையும் நல்லா ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அவங்கள வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்களா தோல்வி வருவாங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஒரு சின்ன நிமித்தம், நம்ம இங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு ஜாதகத்தை கேட்குறாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா கோழி மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அதுல மொத்தம் இருந்த கோழி 5 கோழி, அதில் ஒரு சேவல், ஒரு பொட்டை கோழி, 3 குஞ்சு. அந்த அம்மா ஃபோன் பண்ணுதும்மா, சொல்லுங்கம்மா அப்படிங்கிறேன். என்ன சார், என்ன விஷயத்த சொல்லுங்க அப்படின் போது, கோழியை பார்த்தோன்னா கோழி சீண்டிகிட்டு இருக்கு, குடும்பத்தில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். ஆமா அப்படிங்கிறது. இந்த வித்தையெல்லாம் யாரு கற்றுக்கிட்டோம்? அவங்க சூரிய நாராயணன் இருந்து கற்றுக்கிட்டது தான். கோழியை பார்த்துட்டு நீங்க பலன் சொல்லியிருக்கேன், மேஞ்சிட்டு இருந்த கோழியை. அப்ப அதுல ஒரு சேவல் மட்டும் தனியா நிக்குது. உங்க வீட்டுக்காரர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரா? உங்க வீட்டுக்காரு உங்களை விட்டுட்டு போயிட்டாரான்னு கேட்டேன். ஆமா சார், அதான் கேள்வி. அப்ப எப்ப நான் ஒன்னும் சேருவேன்? அங்க இருந்த கோழி மொத்தம் 5 கோழி இருந்துச்சு, 2 சேவல் தனியா நிக்குது, 3 கோழி குஞ்சு கோழியோட 2 தனியா நிக்குது. அப்ப 3 மாசம் ஆகுமா அப்படின்னு. அப்ப ஆவணி மாசத்துக்கு மேலதான் சேருமா சார்? கண்டிப்பா ஆகும் அப்படின்னு. இன்னொரு கேள்வி அந்த இடத்துல கேட்டேன். மண்ணை தோண்டுது இல்ல, என்ன தோண்டுது? கோழி மண்ணை தோண்டுச்சு. உங்களுக்கு பூமி பிரச்சனை இருக்கான்னு கேட்கிறேன். கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு சாருங்குது. 17ஆம் தேதி தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்குது. எனக்கு சாதகமா கிடைக்குமா? அப்ப ஒவ்வொரு பிரச்சனமும் பொய் சொல்லாது. அதே மாதிரி தான் பார்த்தா நம்ம திடீர் அதிர்ஷ்டக்காரங்க திடீர் பணக்காரங்கலாம் சொல்றோம்ல சார், இது இந்த நிமித்தம், இது நான் கட்டம் போடல, அவங்க கட்டத்தையும் சொல்லல, கேட்கல, பிரச்சனை முறையில பாக்குறோம், அது சரியா தான் போகுது. அப்ப அங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு ராசி பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கூடியிருக்கவங்கள அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா வெள்ளை ட்ரெஸ், அதிகமா மெஜாரிட்டியா வெள்ளை ட்ரெஸ். சூரியன் வெண்மை காரகன். அதுல யாரு? சுக்கிரன் வீட்டுல போய் இருக்காரு. சுக்கிரனோட நிறம் பாத்தீங்கன்னா ரோஸ் பிங்க் கலரு, நம்ம போட்டிருக்க சட்டை மாதிரி, நம்ம போட்டிருக்க மாதிரி. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கருப்பு சட்டை போட்டு இருந்தார், வாத்தியார் ஒருத்தர். ஐயா பேரு தெரியல எனக்கு, மறந்துட்டேன். அவர் உள்ள எல்ல இருக்காரு.
அவர்கிட்ட கேட்கணும். இது நான் இதே இந்த சபையில சொல்றேன் அப்படின்னா, அவருக்கு சூரியன் 6-8-12 மறைந்திருக்கும், இல்லைன்னா பாவக்கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு கேது கூட மறைஞ்சிருக்கும். அவர் மட்டும் தான் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காரு, இல்ல சனி சூரியன் நீசமா இருந்திருக்கணும். இது எல்லாமே பிரசனத்துல சொல்லி கொடுக்கறது தான். அப்ப பிரசனம் வந்து நமக்கு பொய் சொல்லுமானா பொய் சொல்லாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில நீ என்ன சொல்ல போற, என்ன செய்ய போற. இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது வந்து 3 விஷயம் தான் சார். எனக்கு கல்யாணம் ஆகுமா, எனக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்குமா, குழந்தை பிறந்தனா குழந்தை நல்ல பெரிய ஸ்கூல்ல படிக்க வைப்பனா, அதுக்கு பொருளாதாரம் வேணும்ல, பணக்காரனா வேணும்ல, இதுதான் கேள்வி, அவ்வளவுதான். அப்போ 12 கட்டத்திலேயே எல்லா கிரகமும் அமைஞ்சு போச்சு. நீ ஆகுவ ஆக மாட்டேங்கிற விஷயம் அவன் ஜாதக கட்டத்திலே இருக்கு. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பணக்காரன் ஆகக்கூடிய தன்மை வந்து ஒவ்வொரு ஜாதகத்துல இருக்குன்னா கண்டிப்பா அது அந்த அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா 4ஆம் இடம் வேணும். ஒரு வீடு ஒரு குடும்பம் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா வீடு வேணும். அவனுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வேணும். ஒரு நன்மை தீமை சந்திக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே 4ஆம் பாவத்துல தான் சொல்லுது. அப்ப 4ஆம் பாவத்துல ஆட்சி பெறக்கூடிய கிரகம் எங்க இருக்காரு அப்படின்னா சந்திரன். அந்த காலபுருஷ விதிப்படி சொல்றோம், சந்திரன் எங்க போய் உச்சமடைகிறாரு, காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல, அவரு இடத்துக்கு 11ஆம் இடத்துல. அப்ப 2-11 தொடர்பு இல்லாம அந்த விஷயம் நடக்குது. அப்ப 2ஆம் பாவம் 4ஆம் பாவம் தொடர்பு இல்லாம அவர் வந்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியாது. அப்ப 4ஆம் பாகமும் முக்கியமா. அப்ப ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது இந்த 2, 4, 11ங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு கண்டிப்பா அதனோட இயக்கத்தை எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம சொல்லணும். அது மாதிரி நம்மளோட 9ஆம் பாடம் நம்ம செய்யக்கூடிய அதிர்ஷ்டங்கள், நம்ம செய்யக்கூடிய பொறுப்பு, நம்மளோட செய்யக்கூடிய பாக்கியம், நம்ம செய்யக்கூடிய புண்ணியம், அதெல்லாம் எங்க சுட்டி காட்டுது, 9ஆம் இடத்தை தான் சுட்டி காட்டும். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி கிரகங்கள், ஒரு கிரகம் 9ஆம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவன் கண்டிப்பாக பின்னால வாழ்க்கையில் குருசியில் இருந்தாலும் கோபுரத்துக்கு இல்லாட்டி கூட ஒரு மிடில் கிளாஸ் லைஃபாவது வாழ்ந்துருவானா, கண்டிப்பா வாழ்ந்துருவான், அடிச்சு சொல்லலாம். அதே மாதிரி காலபுருஷன வீட்டில் 7ஆம் இடத்துல துலாத்துல ஒரு கிரகம் இருந்தாலும் அவன் கண்டிப்பா கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த 7ஆம் இடத்தோட தசாபுத்தி நடக்கும்போது அவன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் தருவோம்னா கண்டிப்பா முன்னேற்றம் தரலாம். சுக்கிரன் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் அவன் வளர்ச்சி கொடுக்கணும், கண்டிப்பா வளர்ச்சி கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டெடுப்பு ஐயா காலைல பேசும்போது சொன்ன நெட்டெடுப்பு ஜோதிடத்தில் வரக்கூடிய விஷயங்களை தான் சொன்னார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரகத்தை 11ஆம் இடத்துக்கு சொல்றோம். ஒரு கஷ்டப்பட்டு பொருள் சேர்த்துட்டான், அந்த கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை, லாபத்தை, அந்த உயர்வுகளை நம்ம எங்க வச்சிருக்கணும், 11ஆம் இடங்கிற சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் தான் வச்சிருப்போம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த கும்பத்து வீட்டில் தான் கொண்டு சேமிப்பு கொடுக்குது. அந்த சேமிப்புக்கான கிரகத்தை எப்படி வடிவமைச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பம், அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது பார்த்தீங்கன்னா கோபுரம் அண்ணாந்து வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோபுர சிம்பிள் வச்சிருக்கோம். அப்ப அந்த நம்ம அந்த சேமிக்கக்கூடிய பணம் அந்த மாதிரி ஒரு புதையல் குழியில வச்சு நம்ம சேமிச்சாதான் நமக்கு வந்து ஒரு அந்த சேமிப்பு நம்ம பிறருக்கு, அதாவது நம்மளுக்கு அடுத்தது நம்ம சந்ததிகள் அடுத்த வரக்கூடிய தலைமுறைகளுக்கு பயன்படுத்த முடியும். சிலர் சேமிப்பாங்க, அவரோட வாழ்க்கையிலே அவரையும் அத்தனையும் அழிச்சிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த பாவகம் அவருக்கு கெட்டு போயிருக்கும், இல்லைன்னா பாவகிரகங்களோட தொடர்பு பெற்றிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டங்கள் வந்து 11ஆம் இடங்கள் அதிர்ஷ்டங்களை கொடுத்துருக்காது. அப்ப காலபுருஷன் வீடு சனி பகவானதே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடமா வராரு. அவரும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பாவக்கிரகங்கள், மேச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாவாதிபதி அவரு தான். அப்ப மேச லக்கணக்காரன் பணக்காரனே இல்லையா, மேச ராசிக்காரங்க பணக்காரனே யாருமே இல்லையா அப்படின்னு ஆய்வுக்கு எடுத்தோம்னா இருக்காங்க. அப்ப அவனோட தசாபுத்தியோட காலங்கள்ல அந்த சனி பகவான் கெட்டு போயிருக்கணும். மேச லக்னத்துக்கு மட்டும், மேச ராசிக்கு மட்டும் சனி வந்து வலுக்க கூடாது. அப்ப கெட்டு போயிருதுன்னா எப்படி, 6, 8, 12 மறைஞ்சு போயிடுறது, பாவக்கிரகம் கூட இணைவு பெறுது. இந்த மாதிரி போகும்போது அவங்கள வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலைக்கு வருவாங்களான்னா கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பு கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். அது மாதிரி லக்னத்துக்கு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் பாவகம், 4ஆம் பாவகம், 9ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் ஆதிபத்திய கிரகங்கள் அவனோட ஜாதகத்துல சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குமானா கண்டிப்பா கொடுக்கும். சுபர் தொடர்புல இருக்கணும். அதுவும் அந்த தசாபுத்திகள் நடக்கணும். நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாதகர் வெற்றி பெறுவார்னு சொல்லணும். இப்ப லக்னாதிபதி வந்து பாத்தீங்கன்னா 6 கட்டத்துக்கு இந்த பக்கம் காலைல சார் சொல்லும் போது கூட சொல்லியிருந்தார், 6 கட்டத்துக்குள்ள இருந்தா அவன் சீக்கிரம் முன்னேறுவான், 6 கட்டத்துக்கு பின்னாடி போயிட்டா லேட் ஆகும்னு சொல்லணும். இப்ப லக்னாதிபதி இப்ப வந்து துலா லக்னத்துக்காரன் சுக்கிரன் சிம்மத்தில் இருக்காரு, பாதகாதிபதி வீட்டிலேயே இருப்பாரு. அப்ப வாழ்நாள் முழுவதும் அவர் பாதகாதிபதியாகவும் செயல்படுவாரா? கிடையாது. அப்போ அவனுக்கு எந்த தசாபுத்தி காலங்களில் கஷ்டத்தை கொடுக்கும், எந்த தசாபுத்தி காலங்களில் ஒரு துன்பத்தை கொடுக்குங்கிறத அவங்க ஜாதக ஆய்வுகளை செய்யணும், துல்லியமா ஆய்வு செய்யணும். லக்ன பாவகங்களும் சரி, அந்த கிரகங்கள் இணைவு பெற்ற கிரகங்கள் சார அமைப்புகள் எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தா தான் அது கணித்தா சொல்ல முடியும்.
ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம், அதே துலா லக்னம் தான், துலா ராசி தான். அவனுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் பார்க்கும்போது நடக்கக்கூடியது குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. 3-6 கூடிய தசா நடக்குது. அவங்க அப்பா அந்த நடக்கக்கூடிய தசால குரு தசையில சூரிய புத்தி நடக்குது. அப்ப சூரியன் பாவத்துக்காரகன். அப்ப சூரியன் அப்பாவை சொல்லணும். அப்பா அப்பா நல்லா இருக்காராமா, அப்பா நல்லா இருக்காரான்னு கேட்டா நல்லா இருக்காருன்னு தான் சொல்றாங்க. ஆனா அங்க பாவ கோள்கள்னு சொல்லக்கூடிய ராகு பாக்குறாரு. இன்னைக்கு கோச்சார் ராகு அந்த இடத்த பாக்குறாரு, அந்த வீட்டை பாக்குறாரு. தாத்தா அம்மா எப்படிமா இருக்காரு, தாத்தா கட்டிலோட படுத்திருக்காரா, உடம்பு சரியில்லாம இருக்காரா அப்படின்னு கேட்டா தாத்தாவுக்கு தான் சார் கேள்வி அப்படிங்கிறாங்க. ஜாதகத்தை கொடுத்துட்டு அவங்க நம்மள்ட்ட கேட்கணும்னு என்னோட அபிப்பிராயமே அதுதான். என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் இது. ஏன்னா என்ன கூட இருந்த ஐயா சூரியநாராயணனுக்கு ஐயாவுக்கு தெரியும், ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டா கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைப்பேன். டப்பு டப்புன்னு மாப்பிள்ளை புடச்சு விட்டு போயிடுவான் அப்படின்ற அவரு. ஏன்னா அவங்க என்ன கேள்விக்காக வந்தாங்க, இந்த பிரசன்னம், இந்த நிமித்தம், அந்த அத்தனை காரியங்களும் நம்ம பார்த்தீங்கன்னா அத்தனையும் நமக்கு பலன் சொல்லுமானா கண்டிப்பாக சொல்லும். சரிங்களா? அப்போ அந்த பாவங்கள் ரீதியாக நம்ம பலன் சொல்லும் போது அவன் பையன் டாக்டருக்கு படிப்பாங்களான்னு கேள்வி கேட்குறீங்க. பையன் டாக்டருக்கு படிக்க மாட்டான். ஏன்னா உங்கள் பையனோட அபிப்பிராயம் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸோட புதன் அங்கே உச்சத்தில் இருக்காரு. 12ஆம் இடத்துல கன்னி வீட்டில் உச்சத்தில் இருக்காரு. 9ஆம் அதிபதி 12 கூடியவன். சனி பகவானும் அங்கே மிதனத்தில் இருக்காரு. அப்போ இந்த பையன் டாக்டருக்கு படிப்பாங்களான்னு கேட்குற, கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்க மாட்டான். இவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் தான் படிப்பாமா சார். பையனும் அதை தான் கேட்குறான். அதுலேயே என்ன படிப்பான்? அவங்களோட கேள்வி ராகு தொடர்பு பெறதுனால, மறைமுக தொடர்பு பெறதுனால ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான்னு கேட்குறான். ஆமாம் சார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகு 10ஆம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் சாராயம் வியாபாரம் செய்வான், கல்லுக்கடை வச்சிருப்பான், கொலவாளி பழிவு இருக்கிற மாதிரி வேணும், கள்ளக்கடத்தல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ஜாதகம் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருச்சு, வளர்ந்துருச்சு. அந்த ராகு தான் காரணம். இந்த ராகு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த படிப்பையும் சொல்லுது. உயர் ரக தர படிப்புகள், ஏஐ டெக்னாலஜி சொல்றது, ஏரோநாட்டிக்கல் டெக்னாலஜி சொல்றது, இது எல்லாமே இந்த ராகுவோட படிப்பு தான். இந்த ராகு சம்பந்தப்பட்ட படிப்புகள் தான். அந்த ராகு எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை, ஒரு மாய வலையை எப்படி பின்னுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம இங்க சீர்தூக்கி பார்க்கணும். சரிங்களா? 10ஆம் பதிவில் நம்ம அந்த ஜாதக ஆய்வில் சொல்லும் போது கேட்கும் போது அவங்க கேள்விகள் என்ன கேட்குறாங்க, அந்த ஒவ்வொரு விஷயம் நமக்கு அங்கே பலன் சொல்லுமானா ஒவ்வொரு கட்டமும் பலன் சொல்லுவோம். ஒவ்வொரு கட்டத்துக்கும் அங்கே நீங்கள் பலன் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அங்கே சிறப்பாக இருக்குமானா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி ஒரு ஜாதகோட யோகாதிபதிகள் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கேந்திர ஸ்தானங்கள் தசாபுத்திகளும் கேந்திராதிபதிகள் தசாபுத்திகள் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர் உயர்நிலைக்கு வருவாரானா கண்டிப்பாக வருவார்னு சொல்லலாம். இப்போ கோச்சாரக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேச லக்னமே எடுத்துக்குவோம். மேச லக்னத்துக்கு இன்னைக்கு செவ்வாய் எங்கே இருக்காருன்னா மேசத்தில் தான் இருக்காரு. சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ இதே செவ்வாய் அவங்க ஜனன ஜாதகத்தில் மீனத்தில் ஒரு செவ்வாய் இருக்கு. அந்த சனி பகவான் போய் அங்கே டச் பண்ணிட்டு இருப்பார். இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்ருவாங்க. பல் சொத்தையாக கொடுக்குறது, பல் வலி கொடுக்குறது, பல் பிரச்சனை கொடுக்குறது, இது மாதிரி இருக்கும். இதுமாரி குரு பகவான் அங்கே டச் பண்ணிட்டு இருக்கு. குரு தொடுது, இந்த செவ்வாயை தொடுது அப்படின்னா பல்லு கட்டுறதோட சூழல். அது என்ன மாதிரி பல்லு கட்டுவான்? தங்க பல்லு கட்டுறது. ஏன்னா வசதி வாய்க்கு இருந்தாப்புல, இல்லைன்னா கோல்டு கலர் யூஸ் பண்ணி அந்த பல்லை கட்ட வைக்கிறது. இல்லையா கிளிப்பு, பல்லுக்கு கிளிப்பு போடுறாங்க இல்லையா, பல்லு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கிளிப் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாமே இந்த கிரக காரங்களை அவங்க அந்த வேலையை செய்ய வைக்கும். அப்போ இந்த திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்குற அந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு கேந்திர ஸ்தானங்களும் 1, 4, 7, 10 சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானங்களும் அதே மாதிரி 1, 5, 9 சொல்லக்கூடிய பாவங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். திருவாளர் திருச்சி சமயபுரம் சுக்கரன் செந்தில் அவர்கள் ஒரு பேராசிரியரும் கூட, ஜோதிட ஆசிரியரும் கூட, ஒரு நல்ல சிறந்த பாண்டியத்தையும் உடையவர். கிராமங்களில் இருந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். எனக்கு கொஞ்ச காலம்தான் பழக்கம். அந்த நிமித்தம் சகுனம் வகுப்பு இதெல்லாமே நிறைய எடுத்திருக்கிறேன். அவர் நிறைய பேசிட்டே போவேன். காரில் போய்கிட்டு இருக்கும்போது பலன் சொல்லுவேன். நெல்லை வசந்தன் ஐயாவோட ஆரம்ப காலங்களில் அவரை நெருக்கம் இல்லை. மிஸ்டிக் செல்வம்னு ஒருத்தர் இருந்தார். புலவர் வாஸ்து சாம்ராட் சண்முகவேலு, இவங்களாம் என்னுடைய உறவினர்கள். அப்போ நிமித்த சகுனம் எடுக்க போகும்போது இதை வச்சு பல இடங்களில் சொல்லியிருக்கேன். நம்ம குரு மணிகண்டன்,
இப்போ நிறைய பேர்களை நான் நிமித்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே உண்மைன்பாங்க. என்ன ஓப்பன் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறேன். ஒரு நல்ல திறந்த ஜோதிடர் ஒருத்தருடைய பாடத்தை எடுத்து பிரயோகப்படுத்தி ஜெயிச்சேன்னு சொல்லும்போது பார்ட்டி நமக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் தான். நான் இங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் திருவடிகளை காலில் விழுந்து வேண்டிக்கிறேன். ஒரு ஜோசியர் ஒரு ஜோசியரை பாராட்டு என்பது இந்த நூற்றாண்டில் கிடையாது. கன்னியப்பன் ஐயா அவர்கள் அவர் திரியை பிடிச்சி வரும்போது நிலைக்கு கொண்டுட்டு வந்தார். நான் வாஸ்துவில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கேன். பண்டிட் தான். சரஸ்வதி மகாலில் என்னுடைய குருநாதர் தவத்திரு சொக்கலிங்க சுவாமிகள்னு 98 வயதில் காலமானார். அங்கே நிறைய விஷயங்கள்லாம் படித்தேன். ஆனால் அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயத்தை கன்னியப்பண்ணை வந்து திருத்துறைப்பூண்டியில் சொன்னார். உண்மைதானே? அப்போ திதிகள் இருக்கு. அப்போ ஒரு ராஜ நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னாரு. நியூமரலாஜியில் பாலு ஒரு விஷயம் சொல்கிறார், ஆணித்தரமாக சொல்கிறார். அதுவும் பண்டிட் கோபால் தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் நான் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னால் நியூமரலாஜி படித்தேன். கோபால் தாஸ். இப்படி நிமித்தம் சகனம் என்பது ஜோதிடர்களுக்கு மூன்றாவது கண். மூன்றாவது கண் நிமித்தம் சகனம். அப்போ ஒரு துறையை மாத்திரம் கையில் வச்சிருந்தா மீடேற முடியல. 1க்கு 2 விஷயங்கள். இப்போ இந்த ஜோதிட கருத்தரங்கமே நாம் இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணிக்கிறது இல்லை, நம்மை துளங்கிக் கொள்வதற்கு, நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போறதுக்கு. அதான் உண்மை. ஒருத்தர் இப்போ பாலு அவங்கள்ட்டெல்லாம் பழக்கம் வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் கேட்டார், நான் கொஞ்சம் பணம் வரணும், வராவே இல்லைன்னார். நான் பண்ணி சொன்னேன், 4 8 வரைஞ்சி இதை பார்த்துக்கிட்டு வரான்னேன். நல்லா இட்டுன்ட்டான். நாங்கள் ஏற்கனவே பழைய நியூமரலாஜி, இப்போ இருக்க ராஜநிலை அவர் அண்ணாச்சிக்கெலாம் இல்லை, பழைய நியூமரலாஜிஸ்ட் நாங்கள். அப்போ 42 என்கிற எண் வந்து ஒருத்தனுக்கு வச்சாச்சு அப்படின்னா நோய் போக்கிடும். வெளிநாட்டுக்கு போனோம்னா 33ங்கிற நம்பரை வச்சாச்சுன்னா வெளிநாட்டுக்கு போவோம், ஆனால் உனக்கு செரிமான தொந்தரவு வரும்னு சொன்னோம்னா ஆமான்றுவான். இப்போ பாருங்கள், இவங்களுடைய பழக்க வழக்கம் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க, சரியாக இருக்குது. உப்புச்சாடிக்கு பக்கத்தில் எண்ணெய் எங்கே இருக்கோ அங்கே உப்புச்சாடியை வைங்க, அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் சேரும் கிச்சன்லன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். 1 மில்லியன் ஓடிச்சு. இப்போ ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 40,000 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். மாந்தி எங்கே மாந்தி தோஷத்தை போக்கணும்னா கருவேப்பிலை செடியில் தான், பந்தலில் தான் மாந்தி இறந்து போன பிதர்கள் அங்கே தான் தொங்கிட்டு உட்காந்துருக்கும். அதனால் தான் வீட்டில் கருவேப்பிலை செடி வளர்க்குறது இல்லை. தோட்டத்தில் வளர்க்கலாமா? வளர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்ச காலத்தில் கிடைச்ச கன்னியப்பன் ஐயா பழக்கம். சிறந்த மேதை. அவருக்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுக்கலாமே. உண்மையிலேயே சொல்கிறேன். அதாவது வெக்கமான சூடு சுரணையை இறக்கி வச்சுக்கிட்டு தான் கருத்தரங்கு வாசலுக்குள்ளே வரணும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி வந்தோம்னா எதையுமே எடுத்துகிட்டு போக மாட்டோம். நான் கருத்தரங்குக்குள்ளே வராதுக்கு முன்னாலேயே எல்லாருக்கும் என்னை நிறைய தெரியும், யூடியூப் மூலியமாக தெரியும். ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் எல்லாரிடத்துலையும் தொலைந்து போனேன். ஒரு வீடியோலாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு மனுஷன் ஒரு ஸ்கிரிப்ட் பேசுகிறாருங்க. பரிவர்த்தனையை பற்றி ஒரு 4 பக்கம் 5 பக்கம் வச்சு சாத்துன்னு சாத்தியிருக்கார். பரிவர்த்தனையை பற்றிய ஒரு சப்ஜெக்டை பேசிட்டு, அண்ணாச்சி இது எங்கள் பிள்ளைகளுக்கு வேணும், மாணவர்களுக்கு வேணும், இந்த பாடம் எனக்கு அனுப்பி வைக்க முடியுமான்னு இந்த அனுப்பி வைக்கிறேன்னு அனுப்பி வச்சார். அந்த பெருந்தன்மை கொங்கு மண்டலத்தில், அது திருப்பூர். அப்போ 1 பானை சோறுக்கு 1 சோறு பதம். அதுக்காக பாலு சாட்டை நாளைக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு கேட்க மாட்டேன். அதனால் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் பழக்கம். அது மணிகண்டன் கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினார். மழைனால் மழை, கணக்கு வழக்கு இல்லாத மழை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்ற குடும்பம் இவர் தான். அப்படின்னா அந்த அக்கா அதுக்கு மேலே உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடம் தந்து உபசரித்தார்கள். அப்பேற்பட்ட ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நியூமரலாஜியில் பழமை வாய்ந்தவர் என்பதில் பெருமை கொள்கிறேன். அவர்கிட்ட எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. ஆரம்ப காலத்தில் இந்த கேபி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கொரோனாவுக்கு முன்னால் ஒரு வாத்தியார், ஒரு கன்னியப்பண்ணை மாதிரி ஒரு பெரிய ஃபேமஸானவர் என்கிட்ட ஜாதகம் கொடுத்து பணம் கட்டி பார்த்தாரு.
வாத்தியார் ரிட்டையர்டு வாத்தியார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு என்னுடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டார். சொல்ல தெரியல. ஆனியன் ரவாவா பொடி ஊத்தாப்பமான்னு சொல்ல தெரியல. பராசரர் முறைகளிலே தெளிந்த பிறகுதான் ஒருத்தனுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது, யோகத்தை எல்லாம் சொல்லக்கூடியது. இப்போ பராசரர் முறைகளில் அவ்வளவு ரசனை இருக்கு. ஒருவனுடைய ஊன் பொருள் ஆவி ஆசை அத்தனையும். நீங்கள் விநாயகர் அகவல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரி வரும், புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்துன்னு சொல்ல. இறந்த பிறகும் ஒரு 8 அவஸ்தை இருக்கு. அதுபோல் கிரகங்களுக்கு அவஸ்தை இருக்கிறது என்பதை அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய பேசியிருப்பீங்க. அந்த அவஸ்தையை டிகிரியாக எடுத்துக்கொண்டு என்னுடைய மருமகன் கோபி பிரியன் ஒரு ஃபங்க்ஷனில் பாகை முறை ஜோதிடம்னு ஒரு பலனை சொல்லி அடித்தான். மாப்பிள்ளை மாமா கம்பெனி இருங்க அப்படின்ட்டான். அதனால் இந்த அவஸ்தைன்னு சொன்னால் ஒருத்தருக்கு புரியாது. அப்போ எந்த டிகிரியில் இருந்தால் அது வேலை செய்யும் அப்படிங்கிறது. அப்படி இன்றைய இளைஞர்கள் சுக்கிரன் செந்தில் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகச்சிறந்த ஆய்வாளர், பண்பாளர், குணச்சித்திரமுடையவர். அப்படிப்பட்டவர். அவர் அற்புதமாக பேசினார். இந்த நிமித்தம் சகனம் அது நிறைய மக்கள்கிட்ட கொண்டுட்டு போனோம். வந்திருக்கவங்களுடைய நிலைகளை வச்சு அன்றைக்கி சொல்லுவாங்க. ஒரு நிமிடத்தில் முடித்து விடுகிற ஒரு மிகச்சிறந்த மருத்துவர் இருந்தார். அவருக்கு எப்போவுமே டெய்லி ஒரு 100 கிளைண்ட்ஸ் வரும். ஒரு சித்த வைத்தியவர், ஆயுர்வேத வைத்தியர். அவர் நேராக அவர் வாசப்படி அவர் பார்வையில் தான் இருக்கணும். அவருக்கு நேராக யாரும் நிற்கக்கூடாது. அப்படி தான் பொசிஷன். வரக்கூடியவங்க உள்ளே வரும்போது இவருக்கு ஒரு இன்ட்யூஷன் பவர் அடிக்கும். அங்கே வரக்கூடியவங்களுடைய மூச்சு காற்று இவர்கிட்ட நேராக வரும். வாசல்ல இன்னைக்கு உட்காந்துருப்பார், வரும். அப்போ அந்த காற்று அங்கிட்டிருந்து வந்தால் அதை அங்கே கொண்டாந்து சேர்க்கணும். ஒருத்தர் வந்தார். வந்த உடனே இவர் குறிச்சி வச்சுக்கிட்டாரு. இப்போ கடைசியாக வந்து ஒரு பேர் என்னன்னாரு, வெங்கடேசன்னாரு. அவர் எதுக்கு வந்திருக்கார்? வைத்தியத்துக்கு வந்திருக்கார். அவர் வீட்டுக்கு போய் சொல்லு, அவருக்கு வைத்தியம் பார்க்க முடியாது, வைத்தியம் பார்க்க முடியாதுன்னார். ஏன் ஐயா சொல்கிறேன்? சொல்கிறத கேள்றான்னார். அவர் நேராக போனார், கேட்டார். இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, வைத்தியம் இங்கே பார்க்கறது இல்லை, உங்களை சுவாமி போய் சொல்லிட்டாங்க. அவர் வந்தவர் என்ன விட்டு போயிட்டார். பக்கத்தில் இருந்தவர் கன்னியப்பண்ணை மாதிரி ஒரு ஜீனியஸ் இருப்பாங்கள்ல, ஏன் சாமி நீங்கள் அவர் பார்க்கலன்னார். அவன் உடலிலிருந்து வந்த துர்வாடை, அந்த மூச்சு வாடை, அது நோய் முற்றிவிட்டது என்று இருக்கிறது. இதுபோல ஒருத்தர் வந்த பிறகு வந்திருக்க வரையிலும் இந்த நிமித்தம் சகனம், வந்திருக்கக்கூடிய யோகம், இன்னைக்கு என்ன காலம், ஒருவன் ஏன் இந்த ட்ரெஸ் எல்லாரும் போட்டார்கள், ஏன் இந்த ட்ரெஸ் போட்டான், சனி சூரியன் நீச்சமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிமித்த சகனத்தையும் கோழி மேய்றதையை வைத்துக்கொண்டு அதுக்கு ரொம்ப லாபகமாக சூசுகமாக பலன் சொல்ல தெரிந்த சுக்கிரன் செந்தில் அவர் மென்மேலும் வாழ வேண்டும், அவர்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய தேவை என்று சொல்லி, அதை விட நான் அடிக்கடி சொல்லுவேன், ரவி ஜெயக்குமார் சந்திப்பதற்கு முன் உள்ள நட்பு நிலை, அவரை சந்தித்த பிறகு இருக்கிற நட்பு நிலை, எனக்கு இப்பொழுது ஒரு பெரிய குடும்பமே எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நான் ஒரு அனாதையாக தனியாக இருந்தேன். இன்னைக்கு எனக்கு தமிழ்நாடு முழுவதும் எனக்கு ஒரு ஜோதிட குடும்பம் இருக்கிறது என்று தோள் தட்டி கொடுத்தவர் புதிய. அப்படிப்பட்ட உங்களை எல்லாம் என் குடும்ப உறுப்பினர்களாக எண்ணி வணங்கி இந்த பணி சிறக்கணும், இதை தொய்வில்லாமல் நடத்தணும். ரொம்ப சிரமம்தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் பெட்டில் தான் இருந்தேன், ட்ரிப்பெல்லாம் ஏற்றி தான் படுத்திருந்தேன். ஆனாலும் கூட சொன்ன உடனே வந்துட்டேன். அதுபோல் எனக்கு உற்ற துணையாக மணிகண்டன் அவர்கள், சுக்கிரன் செந்தில், என்னுடைய குருநாதர் ரவி ஜெயக்குமார் அவர்கள், இவங்கள்லாம் எனக்கு ரொம்ப என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய அன்புக்காக உடன் இருக்கிறவர்கள். அவர்கள் உள்ள வரையிலும் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். சுக்கிரன் செந்திலையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது.
ஐயா அவர்களுக்கு நூல் பரிசாக வழங்கப்படுகிறது. அதாவது ஒரு சின்ன ஒரு இதுங்க, நிமித்தத்தை பற்றி பேசினார் ஐயா, பேசினாங்க சூரிய நாராயண ஐயா பேசினாங்க. என்னோட குருநாதர் வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சொன்ன ஒரு தகவல், ஆனால் அவர் சொல்லி ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா வந்து என்ன பண்ணுறாருங்க, ஒரு வீட்டுக்கு போய் ஜோதிடம் பார்க்க போகிறாரு. அப்போல்லாம் ஜோதிடம் வந்து இந்த அளவுக்கு இல்லை, வீட்டு தேடி போய் பார்க்குற சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் போகிறாரு. போனோன்னா பார்த்துட்டு அந்த வீட்டு வந்து அவங்க வந்து ஒரு முஸ்லீம் குடும்பம், ஆனால் ஜோதிடத்து மேலே அவங்க நம்பிக்கை இருக்குது, ஆனால் அவங்க சமுதாயம் ஏற்றுக்காது இல்லையா, அதனால் வந்து ரகசியமாக ஐயாவை கூட்டிகிட்டு போய் ஜோதிடம் பார்க்குறாங்க. அப்போ அந்த முஸ்லீம் பெரியவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை என்கிட்ட கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஜோதிடத்து மேலே கொஞ்சம் ஜோதிடம் இருக்கா இல்லையான்னு கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்குது, அதை நான் இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்கும்போது சரி நீங்கள் கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு எத்தனை அக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர். இதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஜோதிடம் உண்மையா இல்லையா நான் ப்ரூவ் பண்ணிக்குவேன் இன்னைக்கு அப்படின்னாராம். ஐயாவுக்கு அப்படியே ஐயாலாம் அன்னைக்கு இந்த ரேஞ்சில் இல்லை, இன்னைக்கு இருக்க அவர் பெரிய உச்சத்தில் இருக்கார், தமிழ்நாட்டிலேயே பெரிய லெவல் இருக்கார். அன்னைக்கு நம்மள மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் ஐயா கொஞ்சம் ஒரு பதட்டமாயிருக்கார் அந்த இடத்துல. ஆனோடனே அப்புறம் வந்துட்டு ஐயா யோசனை பண்ணிட்டு உடனே அவர் ஐயா வந்து உபாசன தெய்வம், உச்சிஷ்ட மகா கணபதி அவரோட உபாசன தெய்வம். உடனே வந்து அவர் மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாரு. வேணுன்னே ஒரு பையன் அங்கேருந்து செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடி வர்றான். அந்த செல்ஃபோன் வந்து ரிங்டோன் வந்து ரெண்டக்கா ரெண்டக்கா ரெண்டக்கான்னு பாடுதான். அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து பார்த்துட்டு ஐயா சொன்னாரா, ஐயா உங்களுக்கு 2 அக்காங்க ஐயா அப்படின்னாராம். அந்த முஸ்லீம் பெரியவர் வந்து காலில் விழுந்துட்டாராம். இதுதான் ஆமாம், இதுதான் வந்து நிமித்தம். நிமித்தம் எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு இதுதான் உண்மைங்க. ஆமாம் அதான், ஆமாங்க, இதுதான் ஜோதிடம். ஜோதிடம் வந்து நம்ம போய் தேடியெல்லாம் ஜோதிடத்தை பிடிக்க முடியாதுங்க. உங்களை வந்து ஜோதிடம் தேர்ந்தெடுக்கணும், உங்களை அது செலக்ட் பண்ணணும், நீங்கள் அதையும் செலக்ட் பண்ண முடியாது. இதுதான் ஜோதிடத்தினுடைய. ஐயா அற்புதமாக பேசினாங்க, ஐயாவுக்கு நன்றி. இதே இப்போ கருத்தரங்கம்னா இதே தான் பற்ற. ஒரு அயன் கரிசல் குளங்கிற ஊருக்கு ஒரு கோயிலுக்கு பிரசன்னம் போக போயிருக்கேன். போய் சேரில் உட்காந்துருக்கேன், எல்லாம் பார்த்துட்டேன். வந்து ஒரு 75 பேர் உட்காந்துட்டான். 50 பேரும் சட்டையை கழட்டுங்கன்ட்டேன், கலட்டிட்டான். அதில் 3 பேர் கலட்டாமே இருந்தான், 3 பேர் கலட்டவே இல்லை, விட்டுட்டான். அவன் கேட்குறான், எங்கள் சாமி என்ன இருந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறான். நான் அப்போ என்ன வேண்டுனே தெரியுமா, எங்கள் சாமி எங்கேருந்து வந்தது, எப்படி பிறந்ததுன்னு வந்தேன். நிமித்த சகனம்தான் என்னை காப்பாத்துச்சு. ஒரு அம்மா கூடையை தூக்கிட்டு அப்படி எடுத்து வந்தா, கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா, கோயிலுக்குள்ளே போகிறது கூடையை எடுத்துகிட்டு வந்தா. எங்கள் சாமி எங்கே இருக்குது அப்படின்னாரு. கண்ணை மூடிட்டு, இந்த ஊரில் உலகத்தில் நான் ஒரு 400-500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன், 4-5 ராஜகோபுரம் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒரு 73 அடி கோயில் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு தான் வந்தேன். ராஜ காளியம்மன் கோயில் 24 கை. நான் கற்ற வேதம் ஆகமம், நான் சந்தித்த மனிதர்கள் நல்லோர்கள் எல்லாரும் என்னை பார்த்தாங்க. அவங்க திருவடியை பூமியாக நினச்சி வணங்குறேன், எனக்கு இதுலேருந்து காப்பாற்று, இல்லைன்னா காரி துப்பிடுவான் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுச்சு, கூடையை தூக்கிட்டு ஒரு அம்மா ஓடி போச்சு. உள்ளுக்குள்ள நுழையுது. கூடமுடைய ஒரு ஐயனார், 2 பெண்ணு ஒரு அம்மா, 2 பெண்ணு ஒரு ஆள் நின்னா, எழுச்சி நின்னாங்க. 2 பெண்ணு ஒரு ஆள் நின்னா. கூட ப்ளஸ் அதை முடிஞ்ச இனத்தில் இருந்த ஒரு பெண்ணு ஐயனார் மாதிரி அவர்கிட்ட தான் அடைக்கலமாக வந்தது அப்படின்னு சொன்னேன். பக்கத்தில் இருக்க கோயில்காரன் சொல்கிறான், கூட முடிய ஐயனார் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது, அங்கே தான் எங்கள் குலதெய்வம் இருக்குங்கிறான். இப்போ நீங்கள் நிமித்தங்கிறது எப்படி வரும்னா, நீங்கள் சரணாகதி தர்மத்தில் போய் கண்ணை மூடுனீங்கன்னா படமாக ஓடும். படத்தை பார்த்து கதை சொல்லுங்க, அதுதான் அருள்வாக்கு. அது என்ன சொல்லித்தரேன், நிறைய விஷயங்கள் இதுதான். அதனால கருத்தரங்க போய் இவர் பேசினார் ஒன்று சொன்னார், இவர் சொன்னார் ஒன்று சொன்னார். ஒருத்தன் 2 பேர் பேசிக்கிறான். அதே ஜிகே ஐயா பேசுனதை நான் கேட்டேன். ஒருத்தன் கேட்டா, நான் மூத்தவனா நீ மூத்தவனா, நீ 90ல் தான்டா, நீ 90ரா, நான் வந்து நீ 90, நான் வந்து 88 அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஜிகே என்ன பண்ணிட்டாரு, இந்த கோயில் கடைசியாக கும்பாபிஷேகம் பண்ண 1990 அப்படின்ட்டாரு. அப்போ நீங்கள் டைரக்டர்ஸ் என்கிட்ட இன்டர்வியூ நடத்தினாங்கன்னா அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கொள்ளையடிங்க. ஒரு ஜோசியர் பேசினாருன்னா அவருடைய அனுபவத்தை கொள்ளையடிங்க. அதுதான் ஒரிஜினல் கருத்தரங்கம். விதிகளை சொல்லி பிழைக்கிறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு கருத்தரங்கம் இல்லை. அவர் ஒரு விஷயம், இப்போ வாஸ்துவில் எவ்வளவோ விஷயம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. வந்தவே நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்துட்டு போவான். ஒருத்தன் நம்ம விதியை அப்ளை பண்ணியிருப்போம், கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. கடைசியில் சொல்லுவான், நான் எதிர்பார்த்து சொல்லவே இல்லைன்னாரு. இந்த எச்சக்கலை புத்தி இருக்கு பாருங்க, இதெல்லாம் சபை குறிப்பிலேருந்து எடுத்துருங்க. சில பேர் இந்த ஆண் பெண் விவகாரம்,
இப்ப இந்த கள்ள தொடர்பு இது வருங்க, அதை பற்றி யாராவது கேட்பான். அதை சொல்லிட்டானா அவன் சூப்பர் ஸ்டார். அதே மாதிரி எத்தனை குழந்தைகள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப லாஜிக் இருக்குது. நம்ம கோயம்புத்தூர் துரைசாமி ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். அது பாட்டு சொல்லிக்கிட்டே போவார். மூணாம் படத்துக்குரியவர் எங்கே இருக்காரு, அவர் யாரை பார்க்குறாரு, அந்த வீட்டுக்கு யார் பார்க்குறாரு, அது நீச்சத்தை ஒன்று கழிச்சிருங்க, அது சொல்லிட்டு இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னாரு. படிப்பை சொல்லுவார், அம்மாவோட பிறந்ததை சொல்லுவார், வரப்போகிற மனைவியோட சொல்லுவார். இது விளையாட்டு பார்க்கல, இது ஒரு பொழப்பான்னு நினச்சோம். ஆனால் இன்னைக்கு ஒரு 100க்கு 80 பேர் இதைத்தான் விரும்புகிறான். நீங்கள் எத்தனையோ திறமையாக சொல்லுவீங்க, அதெல்லாம் விரும்ப மாட்டான், எல்லாம் சொல்லுவான். ஒரு டிகிரியை வச்சு இப்போ நான் சொல்லி முடிச்சார். ஒரு அம்மா வந்தாங்க, 26 டிகிரி, 16, 10, 26. அப்படிங்கும்போது ஒரு கிரகம் 25 டிகிரி தான் வாங்கியிருந்தது. சந்திரன் 25 டிகிரி வாங்கியிருக்கான். அதில் குரு இருக்கிறாரு 16, அதில் 10 கம்ப்ளீட் ஆகுன்னு சந்திரன் 1 டிகிரி குறையுது. அம்மா நீங்கள் பிரசவத்துக்கு போகும்போது பனிக்கூட உடைஞ்சு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்களான்னாரு. ஆமான்னாரு. இது எப்படி சொல்ல முடியுது? இது எந்த ஜோதிடத்தில் விதி இல்லையே. அப்போ ஒரு டிகிரி கம்ப்ளீஷன், ஒரு கிரகம் 25 டிகிரி இருக்குன்னா அதில் குரு 16 இருக்கு, அதில் 10 சந்திரன் இருக்காரு. அப்போ ஒரு கிரகம் அதை வச்சிருக்குது. இப்படி எல்லாம் நம்ம டிகிரிக்குள்ள பலன் எடுக்கும்போது பலன் சரியாக வருது. இப்படியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதனால் ஜோதிடம் புதுமை, எளிமை. கன்னியப்பன் ஐயா அவர்கள் போன்ற மகான்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஜோதிடம் இன்னும் அடுத்த நிலைக்கு போகும். நன்றி. விழாவை நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் மாதாந்திர ஜோதிட ஆய்வு கர்த்தரங்கு தலைமை ஏற்று கன்னியப்பன் ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக செய்கிறோம்.